வன்னியர் வாக்குகள் ப்ளே பண்றத வச்சு வெற்றி கிடையாது. ம். வன்னியர் அல்லாதோர் வாக்குகள் எப்படி ப்ளே பண்ணுதோ, அத வச்சு தான் வெற்றி ம். இருக்கு. ஸோ இப்போ வன்னியர் வாக்குகள் 40% இருக்கு. விக்கிரவாண்டியில ம். 40% வன்னியர்கள் இருக்காங்க ம். வச்சுக்கோங்களேன். அந்த 40% வன்னியர்ல 25% வன்னியர்கள் ஒரு ஹார்டு கோர் வன்னியரா இருப்போம். வன்னியருக்கு பாமகவுக்கே ஓட்டு போடுவேன்னு கூட இருப்பான். ஓகே. பன்னீர் செல்வா யாரு? அவரு ஒரு ஹார்டு கோர் வன்னியர் ம். அவரு. தீவிரமான வன்னியர் அவரு. அவர போட்டிருக்காங்க. ம். அன்புமணி யாரு? அவரு மாநில வன்னியர் சங்கத்தோட துணைத் தலைவரா என்னவோ இருக்காரு இருந்திருக்காரு. அவரு. ஆமா. அவரும் ஒரு ஹார்டு கோர் வன்னியர். அபிநயா வன்னியரா தான் இருக்காங்க. ஸோ அவங்கள போட்டிருக்காங்க. அபிநயா ஒரு பாப்புலரா இல்ல. தர்மபுரியில அவங்க நின்னாங்களே தவிர, அவங்க ம். விக்கிரவாண்டியை சேர்ந்தவங்க தான் அவங்க ம். ஆக்சுவலா. அவங்க நிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, வன்னியர் ஓட்டு வந்து ஒரு 20% பாமகவுக்கு போகுது வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 20%ல வந்து 15% திமுகவுக்கு போகுது, 5% நாம் தமிழருக்கு போகுது ம். வச்சுக்கோங்க. 60% மீதி இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, ம். அந்த அது யாருக்கு 60% யாருக்கு போடுறதுன்னு தான் முக்கியம். ம். ஸோ அந்த உயர்ஜாதி இந்துக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தலித்துகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விக்கிரவாண்டியில கொஞ்சம் மைனாரிட்டி இருக்கு. ம். மைனாரிட்டிகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இந்த ஓட்டெல்லாம் பெரும்பாலும் வந்து திமுகவுக்கான வாய்ப்புகள். தலித் ஓட்டு திமுகவுக்கு போகும், ம். மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு போகும், உயர் ஜாதிகள்ல இருக்கிற முதலியார்கள் ஓட்டு எல்லாம் திமுகவுக்கு போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம்.